கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய பெயர் சுகன்யா. நான் வந்து பெங்களூர்லேருந்து வந்திருக்கேன். போன வருஷம் வந்து டிப்ளமா இன் தியாலஜி முடித்தேன். இந்த வருஷம் வந்து ஒர்ஷிப் கோர்ஸுக்காக சர்டிஃபிகேட் வாங்க வந்திருக்கேன். நான் வந்து எப்படி இதில் ஜாயின் பண்ணேன்னா, அது வந்து பெரிய ஒரு டெஸ்டிமனி இருக்குது. என்னோட கணவர் வந்து 2021 வந்து டிப்ரெஷனுக்குள்ளே போயிட்டாங்க. சடனாக அவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறோம். அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு பண்ணுவாங்க. அவங்களால தொழில் பண்ண முடியல, சாப்பிட முடியல, தூக்கம் இல்லை. ரொம்ப அவங்க காதில் வந்து நான் வந்து நீ செத்துப்போ அப்படிங்கிற ஒரு சத்தம் கேட்டுகிட்டே இருந்ததுன்னு சொன்னாங்க. அதில் ரெண்டாவது வந்து யாரையும் எங்கேயும் பயம் ஒரு பக்கம், யாரையும் எனக்கு 2 பசங்க இருக்காங்க. 2 பசங்களையுமோ எங்களையுமோ வந்து வெளியில் வந்து போக விட மாட்டாங்க. போக விடாமல் கூடவே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் வந்து திடீர்னு தான் வந்து டாக்டர்கிட்ட போனோம். டாக்டர்கிட்ட இது ஸ்லீப்பிங் டோஸ் எடுத்தோம். அவங்களால தூங்க முடியல. அப்போ தான் வந்து சிஸ்டரை வந்து எனக்கு 2018 தெரியும். அப்போது சடனாக அவங்க ஞாபகம் வந்தது. அப்போ ஒன்று சிஸ்டர்கிட்ட கூப்பிட்டு கேட்கும்போது, நாங்கள் வந்து 7 days நீங்கள் ஃபாஸ்டிங் போடலாம் 3 பேரும் அப்படின்னு சொல்லி நாங்கள் 3 பேருமே ஃபாஸ்டிங் போட்டோம். ஃபாஸ்டிங் போட்ட டே 1 ஸ்டார்ட் ஆகி டெலிவரன்ஸ் ஆக ஆரம்பிச்சிது. 3rd day வந்து அவங்களுக்கு வந்து டெலிவரன்ஸ் ஆகும்போது ஜெல்லி மாதிரி ஒரு இது வந்து நான் அவங்க வாமிட் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி வந்து ஒரு டவல் விரிச்சிருந்தேன், டர்க்கி டவல். அதில் வந்து அந்த ஜெல்லி வந்து அப்சர்வே ஆகலை. அது வந்து யாரோ அவங்களுக்கு வந்து சாப்பாடில் ஏதோ கொடுத்துருந்துருக்காங்க. அது ஃபுல்லாக வந்து வெளியில் வந்து நல்லா நார்மல் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க தான் என்னை வந்து என்கரேஜ் பண்ணாங்க, நீ வந்து பைபிள் காலேஜில் ஜாயின் பண்ணி. ஏன்னா வந்து எங்களுடைய தொழில் விஷயமாக வந்து நாங்கள் எல்லாம் வெளியே போகிறதுக்கு வழக்கம். ஆனால் வந்து என்னோட சூழ்நிலையில் கண்டிப்பாக வந்து வெளியில் போய் கண்டிப்பாக பைபிள் கற்றுக்க முடியாது. வீட்டில் இருந்தபடியே தான், அதுவும் நைட்டு 8 to 9:30 போது எனக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா எல்லா வேலையும் முடிச்சுட்டு என்ன மாதிரி லேடிஸ்லாம் நிறைய பேர் வந்து கற்றுக்குறோம். அது வந்து ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்னோட பர்சனல் லைஃப்பில் வந்து எனக்கு வந்து நிறைய மாற்றங்கள் அது கொண்டு வந்தது. அதனால் வந்து இது டிப்ளமாவும் முடிச்சிருக்கேன். இப்போ வந்து நான் இதுவும் ஒர்ஷிப்பும் முடிச்சிருக்கேன். அடுத்து பிடிஹெச்சும் படிச்சுட்டு இருக்கேன். அப்புறம் வந்து இப்போ அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து எவ்ரி மந்த் வந்து சிஸ்டர் வந்து பெங்களூர் ஊழியத்துக்காக வருவாங்க. அப்போ வந்து எங்கள் வீட்டில் தான் வந்து தங்கி அவங்கள வந்து ஊழியத்துக்காக கூட்டிகிட்டு போகிற வந்து கிருபை வந்து எனக்கு ஆண்டவர் கொடுத்துருக்காரு. அப்போ நான் போகும்போதெல்லாம் நிறைய விஷயங்களை நான் பார்க்குறேன். நிறைய பேருக்கு டெலிவரன்ஸ் ஆகுது, நிறைய பேர் குழந்தை இல்லாத பிள்ளைங்களுக்கெல்லாம் குழந்தை கிடைக்குது, நிறைய பேர் வந்து சுகம் கிடைக்கிறாங்க. அதனால் வந்து சிஸ்டர் நிஜமாகவே என்னுடைய வாழ்க்கையில் வந்து நான் ஒரு கிஃப்டாக தான் நான் நினைக்கிறேன். ஏல்பெத்தேல் பைபிள் காலேஜ் மூலமாக நிறைய விஷயங்களை அறிந்து கொண்டேன். அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க ஆண்டவர் கிருபை செஞ்சிருக்காரு. சிஸ்டர் வந்து ஏல்பெத்தேல் ஊழியமும் ஆண்டவர் வந்து ஆண்டவருடைய நாமத்தை வந்து மகிமைப்படுத்துகிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கே மகிமை. பிரைஸ் தி லார்ட். என் பெயர் டாரதி. ஐ எம் ரிட்டையர்ட் டெப்டி நர்சிங் சூப்பரண்டன்ட் ஃப்ரம் பெங்களூர். நான் ஏல்பெத்தேல் இன்டர்நேஷனல் பைபிள் காலேஜில் டிப்ளமா இன் தியாலஜி படித்தேன். இங்கு வேதத்தில் அனுபவம் மிக்க அநேக பைபிள் ஸ்காலர்ஸால் எங்களுக்கு வேதத்தின் ரகசியங்கள் சொல்லிக் கொடுக்கப்பட்டது. அவைகளை அறிந்து கொண்டேன், தெரிந்து கொண்டேன், புரிந்து கொண்டேன். இப்படியாய் கிருபை பாராட்டின என் தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன். எங்களுக்கு வேதத்தை குறித்து சொல்லிக் கொடுத்த அனைத்து பாஸ்டர்ஸ், ரெவரன்ஸ்மார்களுக்கும் நன்றி சொல்லுகிறேன். அனுதினமும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஜெபத்தினாலே எங்களை வழிநடத்தின எவாஞ்சலிஸ்ட் ஷீலா ரொசாரியா அவர்களுக்கும் என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லிக் கொள்கிறேன். ஏல்பெத்தேல் இன்டர்நேஷனல் பைபிள் காலேஜில் இந்த நாட்களிலே சபைகளில் சொல்லிக் கொடுக்கக்கூடாத அநேக வேதத்தின் காரியங்கள் சொல்லிக் கொடுக்கப்பட்டது. நான் வேதத்தை அநேக முறை படித்திருக்கிறேன். ஆனால் இங்கு படித்த பின்பு வேதத்தின் மறைபொருள்களை தெளிவாக அறிந்து கொண்டேன். அவைகள் எனக்கும் என் குடும்பத்துக்கும் என் குடும்பத்தினருக்கும் மிகவும் ஆசீர்வாதமாய் இருக்கிறது. அநேகருடன் பகிர்ந்து கொள்ளும்படியாய் பிரயோஜனமாய் இருந்தது. குறிப்பாக துதி ஆராதனை என்றால் என்ன, தேவனோடு எப்படி பேசுவது, வேதத்தை எப்படியாய் தியானிப்பது, நிமட்டாலஜி, பரிசுத்த ஆவியனுடைய தெய்வீக தன்மைகள் என்ன, ஆழ்தத்துவம் என்ன, திருத்துவம் என்ன, விசுவாசிகளுக்குள் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார், சிலுவையின் மேல் நடந்த காரியங்கள், கிஃப்ட்ஸ் ஆஃப் ஸ்பிரிட், கிஃப்ட்ஸ் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட், ஃப்ரூட்ஸ் ஆஃப் ஸ்பிரிட், மினிஸ்ட்ரியல் ஸ்பிரிட் மற்றும் ரோமர், கலாத்தியர், எபேசியர், கொலேசியர் போன்ற நிருப பாடங்களையும் தேவ நீதி, தேவ கிருபை, விசுவாசம் குறித்தும் நான் மிகவும் அறிந்து கொண்டேன். இப்படியாய் அறிந்து கொண்ட காரியங்கள் எனக்கு ஆசீர்வாதமாய் இருந்தது. அதுபோல அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்க இந்த ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியான் நான் ஜெபிக்கிறேன், தொடர்ந்து ஜெபிப்பேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. என்னுடைய பெயர் ஷபீனா.
நான் இன்று டிடிஹெச் பட்டம் முடித்து பட்டம் பெறுவதற்காக குவைத்திலிருந்து வந்திருக்கிறேன். எங்களுக்கு எக்ஸாம் வைத்து இந்த மதிப்பெண்களையும் உடனுக்குடன் எங்களுக்கு அனுப்பி விடுவார்கள். என்னுடைய எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு நான் வீட்டிலிருந்தே இரவு 8 மணி முதல் 10 மணி வரை வாரத்திற்கு 3 நாட்கள் வீட்டிலிருந்தே கற்றுக்கொள்ள தேவன் எனக்கு உதவி செய்தார். கிட்டத்தட்ட 46 சப்ஜெக்ட்ஸுக்கு மேலே எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். பிரைஸ் லைஃப், நேச்சர் ஆஃப் மேன், ஹவு டு மெடிடேட் பைபிள், ஹோலி ஸ்பிரிட், நியூ டெஸ்டமெண்ட் சர்வே, யோவான், அப்போஸ்தலர், எபேசியர், கொலோசேயர், ரோமர், ரைச்சஸ்னஸ், பிலீவர்ஸ் அத்தாரிட்டி, பிளட் கவனன்ட், ஃப்ரூட்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட், இவாஞ்சலிசம் என்று அநேக பாடங்களை எங்களுக்கு நன்றாக கற்றுக் கொடுத்தார்கள். அதிலும் குறிப்பாக உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் பிரேயர் பிரின்சிபிள்ஸ் எடுக்கும்போது எப்படி நாம் ஜெபிக்க வேண்டும், இயேசு கிறிஸ்து எவ்வாறு ஜெபித்தார், நம்முடைய ஜெபம் வெற்றியுள்ள ஜெபமாக அமைய நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து கற்றுக் கொடுத்தார். இயேசு கிறிஸ்து நம்ம மத்தேயு 14:22-23 வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை எல்லாம் துரிதமாக அனுப்பிவிட்டு, தம் ஜனங்களை எல்லாம் அனுப்பிவிட்டு அவர் தனித்து ஜெபிக்கும்படி ஒரு மலையின் மேல் ஏறினார் என்று நாம் வாசிக்கிறோம். நாம் ஜெபிக்கின்ற வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தைகளாக இருக்க வேண்டும். நம்முடைய ஜெபம் வெற்றியுள்ளதாக, தேவனுக்கு பிரியமுள்ள ஜெபமாக இருக்க வேண்டும் என்றால் நாமும் நம்முடைய வேலைகளை எல்லாம் துரிதமாக முடித்துவிட்டு ஜெபிக்கும்படி நேரத்தை ஒதுக்கி நாம் ஜெபிக்க வேண்டும். அப்பொழுது நம் ஜெபம் வெற்றியுள்ளதாக அமையும். எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று தெரியாத எனக்கு, வேதத்தின் வெளிச்சமே அறியாத எனக்கு வேதத்தை நன்கு கற்றுக் கொடுக்க நான் இங்கு வந்து ஜாயின் பண்ண நாட்டா சர்டிஃபைடு ஏல் பெத்தேல் இன்டர்நேஷ்னல் பைபிள் காலேஜில் எனக்கு விளக்கமாக வேதத்தை கற்றுக் கொடுத்தார்கள். இதற்கு வாய்ப்பு கொடுத்த சிஸ்டர் ஷீலா ரொசாரி அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது நான் பயின்று இன்று பட்டம் பெறும் அளவுக்கு வந்திருக்கிற என்னை ஆசீர்வதித்த தேவனை நான் முதலாவது ஸ்தோத்திரிக்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். என்னை போல வீட்டிலிருந்தே வேதத்தை கற்றுக்கொள்ள விரும்பும் பெண்கள் ஏல் பெத்தேல் இன்டர்நேஷ்னல் பைபிள் காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணி வேதத்தை நன்கு கற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த தேவன் தாமே இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பாராக. இது என்னுடைய நோட்ஸ். ஒவ்வொரு நாளும் நாங்கள் எழுதி அனுப்பக்கூடிய பாடம். தேங்க்யூ. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என் பெயர் குப்புசாமி. நான் சென்னை அருகே தாம்பரம் பகுதியிலிருந்து வருகிறேன். நான் கடந்த 2023 வருடம் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்திலிருந்து உடைமை அலுவலர் மற்றும் செயற்பொறியாளராக இருந்து பணி ஓய்வு பெற்றுள்ளேன். நான் கடந்த 2024 வருடம் ஜனவரி மாதம் ஒரு நாள் காலை 9 மணி அளவில் ஜெபித்து முடித்த பொழுது திடீரென்று ஒரு ஃபோன் வந்தது. எடுத்த பொழுது சிஸ்டர், என் பெயர் சிஸ்டர் ஷீலா, நான் இந்த மாதிரி திருச்சியிலேருந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி தன்னை குறித்து அவர்கள் என்னோட பேசினார்கள். அப்பொழுது என் குடும்பத்தை பற்றி விசாரித்து விட்டு எங்கள் குடும்பத்துக்காக ஜெபித்தார்கள். அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு, அதாவது நான் ஜெபித்து கொண்டு இருந்தேன், இப்போதான் சிஸ்டர் ஜெபிச்சு முடிச்சேன்னு சொல்லிச்சு. அவங்க சொன்ன வார்த்தை, அப்போஸ்தலர் 10:3 எப்படி கொர்நேலியுவுக்கு தேவதூதன் தரிசனமாகி பேதுருவை சந்திக்க வந்து, அதே போல் எனக்கு இந்த நேரத்திலே ஆவியானவர் ஒரு உந்துதல் கொடுத்தார் அவங்களோடு பேசும்படி. அதன்படி நான் இப்பொழுது பேசினேன் என்று அவர்கள் சந்தோஷமாக சொன்னார்கள். பின் தன்னுடைய இந்த ஏல் பெத்தேல் இன்டர்நேஷ்னல் பைபிள் காலேஜை பற்றி கூறிவிட்டு, முடிந்தால் மாலையிலே நீங்கள் அந்த கிளாஸில் கலந்துங்க பிரதர் அப்படின்னு சொன்னாங்க. நானும் அந்த மாலையிலேயே கலந்து கொண்டு அதை பார்க்கும் பொழுது உண்மையிலே எனக்கு அது பிடித்திருந்ததுனால் தொடர்ந்து நான் அதில் கண்டினியூ பண்ணினேன். ஆனால் அது ஒரு 2 மாதம் 3 மாதம் என்பதனால் என்ன செய்தேன் என்றால், இந்த வருடம் முழுமையாக இந்த 33 மாடியூல்ஸும் நான் கலந்து கொண்டு இப்பொழுது அந்த டிப்ளமா இன் தியாலஜியை முடித்துள்ளேன். இது உண்மையிலே ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு ஊழியம். என்னை பொறுத்தவரையில் ஃபெய்த் நிறைய சொல்லலாம், ஆனால் ஃபெய்த் ஃபவுண்டேஷன் ஒரு இது மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு மனுஷனுக்கு எப்படி விசுவாசம் இருக்க வேண்டும் என்பதை அருமையாக அந்த குறித்து அந்த ஆசிரியர் எடுத்தார். அவர் தன் வாழ்விலே தான் சந்தித்த காரியங்களோடு அனுபவ சாட்சியாக சொல்லி அந்த கிளாஸ் எடுத்தாங்க. அது உண்மையில் ஒரு பெரிய ஆசிரியமாக இருந்தது. இப்படி அநேக சொல்லலாம். எல்லா கிளாஸுமே வெவ்வேறு வகையிலே நம்மளை பூரணப்படுத்துவதாக இருந்தது. நம்முடைய தவறுகளை சுட்டி காட்டி நம்மை சீர்படுத்துவதாக இருந்தது. ஒரு புதிய பரிமாணத்திற்குள்ளாய் நம்மை கொண்டு செல்வதற்கு இந்த வகுப்புகள் எனக்கு உபயோகமாக இருந்தது.
அதன் பின்னர் நானும் என் மனைவி என் மகள் 3 பேருமாகவே காலை 11:30 மணி ஒரு ஜெபம் உண்டு, அதுலேயும் மாலை 5 மணி கம்யூனியன் சர்வீஸிலும் குடும்பமாக கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்று வருகிறோம். இந்த வரையிலும் அது எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஊழியமாக இருக்கிறது. இப்பேற்பட்ட இந்த ஊழியத்தை கொடுத்த என் தேவாதி தேவனுக்கு நான் முதலில் நன்றி தெரிவிக்கிறேன். பின் இதை நடத்துகிற சிஸ்டர் ஷீலா அவர்களுக்கு, அதில் எங்களுக்கு பயிற்றுவித்த ஒவ்வொரு ஆசிரியர் பெருமக்களுக்கும் நான் எங்களுடைய நன்றியையும் வாழ்த்திலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நிச்சயமாக இந்த ஊழியம் இன்னும் பெரிய அளவில் வளரும் என்று விசுவாசிக்கிறேன். அதற்காக கர்த்தர் நிச்சயமாய் உதவி செய்வார். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். பிரைஸ் லார்ட். என் பேர் கிரேனா ஜோசப். நான் சென்னையிலேருந்து வந்திருக்கிறேன். நான் இந்த ஏல் பெத்தேல் இன்டர்நேஷ்னல் பைபிள் காலேஜில் டிப்ளமோ இன் தியாலஜி படிச்சிருக்கேன். இன்றைக்கி எனக்கு கிராஜுவேஷன் டே, அதற்காக வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்த ஏசப்பாவுக்கும் மேலும் இவாஞ்சலிஸ்ட் ஷீலா ரசோரி அவர்களுக்கும் எங்களுக்கு இந்த கிளாஸ் எடுத்து அத்தனை பாஸ்டர்ஸுக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால நான் நன்றி சொல்லுகிறேன். ரொம்ப வருஷங்களாக எனக்கு பைபிள் காலேஜில் சேர்ந்து படிக்கிறதுங்கிறது என்னோட ஆசையாக இருந்து, ஆனால் வேலைக்கு போகிற காரணத்தினால எனக்கு அந்த டைம் செட் ஆகலை, போய் படிக்கணும். அதனால இருந்த இடத்துல இருந்து நைட்டில் அதுவும் ஒர்க்கு போயிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு 8 to 10 அந்த டைம் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு. அதனால் அதை படிக்க முடிஞ்சது. எங்களுக்கு நிறைய கிளாஸஸ் எடுத்து கொடுத்தாங்க பாஸ்டர்ஸ். லைஃப் ஆஃப் ஹானர் அந்த கிளாஸ் எனக்கு ரொம்ப எனக்கு மனசு ரொம்ப தொட்டது. அதாவது ஹானர் வித்தின் ஹானர் வித்தவுட். அதை நமக்கு நம்ம எப்படி மரியாதை செலுத்துவது, மற்றவங்களுக்கு நம்ம எப்படி மரியாதை செலுத்துறங்கிறத ரொம்ப அருமையாக சொல்லி கொடுத்தோம். அதே போல் ஒவ்வொரு ப்ரேயர் பிரின்சிபலு, அப்புறம் நிறைய அந்த மாதிரி வகுப்புகள், எங்களுக்கு தெரியாத விஷயங்கள் எங்களுக்கு நிறைய நல்லா அருமையாக சொல்லி கொடுத்தாங்க. அனைத்து பாஸ்டர்ஸுக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால நன்றி சொல்லுகிறேன். எனக்கு ரொம்ப முடியாமல் இருந்தாலும் உட்கார முடியாத நிலையில் நான் இருப்பேன். ஏன்னா அந்த காக்சிக்கு போனில் ரொம்ப பெயினாக இருந்தது எனக்கு. அதனால தான் உட்காந்து கிளாஸ் அட்டன் பண்ண முடியாத சூழ்நிலை. ஆனால் லாஸ்ட்டு 6 இயர்ஸாக அது இருந்துச்சு. ஆனால் சிஸ்டர் ஷீலா சொன்னாங்க, ப்ரேயர் பண்ணுங்கள், கண்டிப்பாக நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணுவீங்கன்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் ஒரு ப்ரேயர் பண்ணோம், ஃபாஸ்டிங் இருந்து ப்ரேயர் பண்ணாங்க. எனக்கு நன்றாக கடவுள் ரிலீஃப் கொடுத்தாங்க. அதனால் என்னால் உட்காந்து கிளாஸ் அட்டன் முடிஞ்சது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்து இயேசுவின் நாமத்தினால என்னுடைய இந்த சாட்சியை முடித்துக்கொள்கிறேன். நன்றி. பிரைஸ் லார்ட். இந்த பைபிள் கிளாஸில் நாங்கள் சேர்ந்தோம். இந்த பைபிள் கிளாஸ் எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு. அதாவது எக்ஸாம் டைம்லையும் நான் ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து எனக்கு இதை படிக்க கற்றுக்க உதவி செய்தா. அதனால் எனக்கு எக்ஸாம் நல்லா ஸ்கோர் பண்ண உதவி செய்தா. இதை பிராணப்படி சொல்கிறேன். அமேன் சோத்துவம். நானும் இவனும் அண்ணன் தம்பி 2 பேர் சேர்ந்து எங்கள் அப்பா அம்மா எங்களை படிக்க வச்சாங்க. இந்த பைபிள் கிளாஸ் சேரும் போது எப்பயும் போல் ரெகுலர் கிளாஸ் மாதிரியே இருக்குன்னு சொல்லி சேரும் போது நினச்சோம். ஆனால் இந்த பைபிள் கிளாஸ் படிக்கும்போது நிறைய ஆழங்களை அறிந்து கொள்ளும்படி, எல்லாமே ஈஸியாக புரிந்து கொள்ளும்படி கர்த்தர் கிருபை செய்தார். இது மூலயமா தமிழ் பைபிளில் மட்டும் இல்லை, இங்கிலீஷ் பைபிள்லையும் சேர்ந்து அநேக காரியங்களை ரெஃபரன்ஸ் எடுத்து வேதத்தின் மறைப்பொருளை கர்த்தர் வெளிப்படுத்தினார். கர்த்தருடைய சமூகத்தில் நேரத்தை செலவிடும் போது இன்னும் அநேக நேரமாக இருந்தது. இதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என் பெயர் வித்யா. நான் ஒரு சீனியர் சிட்டிசன். பல வருடங்கள் பழக்கமுள்ள ஷீலா மகளை ஆண்டவருடைய கட்டளைப்படி தொடங்கிய எல் பெத்தேல் பைபிள் காலேஜில் சேர்ந்து டிப்ளமா படிக்கவும், தொடர்ந்து பிடிஹெச் தொடரவும் இந்த தேவன் கிருபை செய்தார். ஒரு வர்ஷிப் கோர்ஸ் ஒன்று தொடங்கணும் ஆண்டவர் சொல்கிறாரு, எல்லாரும் சேர்ந்து படிக்கணும்னு ஆண்டவர் சொல்கிறாருன்னு ஷீலா சொல்லும் போது நான் ரொம்ப அதிசயப்பட்டேன். ஏன்னா பாட தெரியாதவங்களாம் எப்படி வர்ஷிப் கிளாஸில் சேருவாங்க அப்படின்னு. ஏன்னா பாடுகிறதுங்கிறது ஆண்டவர் கொடுக்குற ஒரு வரம், ஒரு கிருபை. அப்படி இருக்கும்போது எப்படி எல்லாரையும் சேர்ந்து படிக்க சொல்லுவாங்க அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஷீலாவுக்கும் அதுக்கு பதில் தெரியல. ஆனால் அந்த கிளாஸில் போய் சேர்ந்ததுக்கப்புறம் தான் பல ஆச்சரியங்கள் எனக்கு காத்திருந்தது. ஆராதனையில் பெருவிருப்பமுடையவள் நான். என்னுடைய ஒவ்வொரு நாளுமே ஆராதனையில் தான் தொடங்கும். ஆனால் இந்த வகுப்பில் எங்களுக்கு கற்பிக்கப்பட்டது ஒரு உண்மையான கிறிஸ்தவ ஆராதனைனா என்ன, அதன் சாராம்சம், அது எப்படி ஒரு ஆவிக்குரிய யுத்தம், ஒரு பலிபீடம், இப்படி வேறு டாபிக்ஸில் இந்த பாடங்கள் கற்பிக்கப்பட்ட போது ரொம்ப அது என் கண்களை திறந்துச்சு. என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அதை ஒரு ஆழமாக நான் போகிறத நான் உணர்ந்தேன். அழகாக கற்றுக் கொடுத்த இந்த படிப்பினைகளோடு நான் ஆராதிக்க தொடங்கிய எனக்கு என்னுடைய ஆவி மண்டலத்தில் ரொம்ப ஒரு பெரிய மாற்றத்தோடு நான் இப்போ ஒரு உற்சாகத்தோடு நான் ஆராதிக்க தொடங்கியிருக்கிறேன். இந்த சத்தியங்களை கற்பித்த ஒவ்வொரு ஆசிரியர்களுமே ஒவ்வொரு முத்துக்கள். அதனால் இது ஒரு பெரிய ஒரு பாக்கியமாக தான் நான் நினைக்கிறேன். ஆழமாக கற்பிக்கப்பட்ட சத்தியங்களோடு
ஆராதிக்க தொடங்கி இருக்கிற எனக்கு என்னோட ஆவியில் ஒரு பெரிய விடுதலையை நான் உணர்கிறேன். இந்த படிப்பினை எங்களுக்கு கற்றுத்தந்த ஆசிரியர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு முத்துக்கள். இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை வந்து எனக்கு உண்டாக்கி கொடுத்த ஷீலா மகளுக்கு நான் மனதார நன்றியை செலுத்துகிறேன். இன்னும் ஆழமாக இந்த சத்தியத்தை நீங்கள் கற்றுக்கொள்ள நீங்கள் மறக்காதீங்க. அடுத்து தொடர இருக்கின்ற இந்த வகுப்புகளுக்கும் ஒர்க்ஷிப், எஸ்பெஷலி ஒர்க்ஷிப் கிளாஸஸில் சேர்ந்து அந்த கோர்ஸை கற்றுக்கிறதுக்கு மறக்காதீங்க. இவ்வளோ பல சிரமங்களுக்கு இடையில் ஷீலா நடத்தி வருகிற இந்த வகுப்புகள் இந்த அநேகரை தொட வேண்டும் என்று நான் மனதார பிரார்த்திக்கிறேன். அது உங்கள் ஒவ்வொருவரையும் நான் மனதார இன்வைட் பண்ணுறேன். இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா ரொம்ப ஆழமான சத்தியங்கள் மிகுந்த கவனத்துடனும் ஜபத்துடனும் நல்ல வேத அறிவு நிறைந்த ஆசிரியர்களால் கற்பிக்கப்படுது. ஸோ வீட்டில் இருந்து கொண்டே நம்முடைய வேத அறிவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்காது. அதனால் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வருந்தி கேட்டுக்கொள்கிறேன். காட் பிளஸ் யூ. நன்றி. பிரைஸ் த லார்ட். எல் பெத்தேல் இன்டர்நேஷ்னல் பைபிள் காலேஜில் நாங்கள் ஸ்டடி பண்ணுறோம். நாங்கள் 2 பேரும் பிரதர்ஸு. ஆக்சுவலி பாஸ்டர் ரெவரண்ட் ஷீலா ரொசாரியோ ஆண்டி வந்து எங்களுக்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. ஆக்சுவலி நாங்கள் வந்து சிடிஹெச் முடிச்சுட்டு இப்போ நாங்கள் பிடிஹெச் பண்ணின்னு இருக்கிறோம். ஸோ இங்கே வந்து நல்லா ஆவிக்குரிய ஜீவத்தில் எல்லாமே கற்றுக் கொடுக்குறாங்க. பின்ன நமக்கு வந்து ஹையர் ஸ்டடி கோர்ஸ் கூட பண்ணுறாங்க. ஸோ எல்லோரும் நீங்கள் எல்லாம் ஜாயின் ஆகணும்னு நான் கேட்டுக்கிறேன். என் பேர் ராஜேஷ் ஆஸ்டின். உண்மையாக சொல்கிறேன், இந்த பைபிள் காலேஜில் அநேக டீச்சர்ஸுங்க, பாஸ்டர்ஸுங்க கற்றுக் கொடுக்குற ஒரு காரியங்கள் வந்து ரொம்ப முக்கியமானது. இந்த காலேஜில் அநேக விஷயத்தை நாங்கள் கற்றுக்கொண்டோம். அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் ஊழியம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ, உண்மையாக சொல்கிறேன், ஆண்டோடைய வார்த்தை நீங்கள் இந்த காலேஜில் அதிகமாகவே கற்றுக்கலாம். எவ்ரி பாஸ்டர்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப என்கரேஜ்மெண்ட்டாக இருந்தாங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் எல்லோரும் வாங்க. தேங்க்யூ. ஆமென். நான் மைசூர்லேருந்து வரேன். என் பேர் கலாவதின்னு. நான் எனக்கு போன வருஷம் 2 வாட்டி டிப்ரெஷனுக்கு நான் ஈடுபட்டுட்டு என்ன பண்ணால் சிஸ்டருக்கு அதை தெரிஞ்சுட்டு நான் ப்ரேயருக்கு அட்டெண்ட் ஆகலைன்னு தங்கச்சிங்க சொன்ன உடனே சிஸ்டர் ப்ரேயர் குரூப்புக்கு சொல்லி எனக்காக ப்ரேயர் பண்ணாங்க. 2 வாட்டியும் நான் நல்லா ஆகி இந்த கிராஜுவேஷன் இதுக்கு நான் வந்திருக்கேன். அதுக்காக நான் எல்லாருக்கும் நான் ப்ரேயர் பண்ண எல்லா சிஸ்டருக்கு, ஷீலா ரிசோரி அவங்களுக்கு நன்றி சொல்கிறேன். அப்புறமா எங்களுக்கு பாட சொல்லி கற்றுக் கொடுத்த மாஸ்டருங்களுக்கு, எல்லா டீச்சர்ஸ்களுக்கும் நான் தேங்க்ஸ் சொல்கிறேன். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அடியேறியும் ஒரு சாட்சியாக நிறுத்தினபடியால் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். என் பெயர் நளினி. நான் UAE தேசத்திலே குடும்பமாக நாங்கள் வசிக்கிறோம். 2023ஆம் ஆண்டு அக்டோபர் மாதத்திலே அக்டோபர் மாதம் முதற்கொண்டு எனக்கு வேலை இல்லாமல் மிகவும் கடினமான சூழ்நிலை, கஷ்டமான மனமுடைந்து காணப்பட்ட சூழ்நிலையிலே 6 மாதமாக ஆண்டவருடைய வழிநடத்துதலுக்காக அடுத்தது என்ன என்பதை அறியாமல் இருந்தேன். அந்த நேரத்தில் சரியாக ரெவரண்ட் ஷீலா அவர்கள் எனக்கு கால் செய்து பைபிள் காலேஜில் சேர்கிறாயா என்று கேட்டார்கள். நான் மனமுடைந்து காணப்பட்ட அந்த நேரத்தில் நான் பரிபூர்ணமாக விசுவாசிக்கிறேன், இந்த எல் பெத்தேல் பைபிள் இன்டர்நேஷ்னல் பைபிள் காலேஜில் அடியேன் ஜாயின் செய்தது கர்த்தருடைய பரிபூர்ண கிருபை என்பதை நான் உணர்கிறேன். இப்படியாக நான் வேலை செய்து கொண்டே ஆன்லைனில் பைபிள் காலேஜ் செய்ய கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார். நான் இந்த பைபிள் காலேஜில் ஆழ்ந்த சத்தியத்தை மிகுந்த எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள எல்லா டீச்சர்ஸ் மூலியமாக நாங்கள் கற்றுக்கொண்டோம். அதிலே முக்கியமாக எனக்கு விசுவாசம் என்ற பாடத்தின் மூலமாக கர்த்தர் அதிகமாய் பல காரியங்களை நான் கற்றுக்கொண்டேன். அது மாத்திரமல்ல, ஹவு டு பி லெட் பை த ஹோலி ஸ்பிரிட் என்ற அந்த டாபிக் மூலமாக பல காரியங்களை நான் கற்றுக்கொண்டேன். ரெவரண்ட் ஷீலா அவர்களுக்கும் என்னுடைய எல்லா பைபிள் காலேஜில் எனக்கு போதித்த அனைத்து போதகர்களுக்கும் நான் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஆமென். Praise the Lord. So me and my husband, we have come together to El Bethel International Bible College to learn more of our Lord and for the expansion of His kingdom. So we were able to come here and join as a couple and praise God and learn so much of His knowledge. And most importantly, we would like to thank Evangelist Sister Sheila Rosario for enabling us to do this, and also the knowledgeable faculty members who trained us to do and graduate
with this award of Diploma in Theology. And not just that, me and my husband, as a family, we are so glad that we were able to take our baptism for the first time, which also brings a note that we are a new creation. Yes, all things have passed away. I'm a new creation. I'm a brand new man. All things have passed away and I'm born again. Thank you. All praise and glory be to our Lord Jesus Christ. Amen. Amen. தேவனுக்கு மகிமை. இந்த நேரத்திலும் அக்கா ஷீலா அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல ஆசைப்படுகிறேன். எங்கேயோ இருந்து என்னை கொண்டு வந்து பைபிள் காலேஜில் சேர்த்துக்கிட்டதுக்காக அவங்க மூலிமா நான் பைபிள் ஸ்டடீஸ் படித்து இப்போ டிப்ளமா ஹோல்டாக இருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் லைஃப்பில் 2 ஷீலா இருந்தாங்க. ஆல்ரெடி ஐ டோல் இன் சம்மர் 7 லேப். என்னை வளர்த்தவங்கலாம் வந்து அவங்க பேரும் ஷீலா தான். அவங்க உலகப்பரகமாக என்னை வளர்த்தாங்க. நான் அப்பா அம்மா கிட்ட வளரல. ஏன்னா எங்கள் அப்பா அம்மா சின்ன வயசுலேயே துபாய் போயிட்டாங்க. நான் சென்னையில் தான் வளர்ந்தேன், தனியாக தான் வளர்ந்தேன். அதுக்கப்புறமா எனக்கு அடுத்த இன்ட்ரடியூஸ் ஆன ஷீலா வந்து எவரேஞ்சஸ் ஷீலா, ஆவிக்குரிய ஷீலா. அதாவது வந்து கர்த்தரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் நிறைய பைபிள் நாலேஜ் அதாவது கற்றுக்கிறதுக்காகவும் அவங்க ரொம்ப உதவி பண்ணியிருக்காங்க எனக்கு. அவங்க இந்த நேரத்தில் ரொம்ப அவங்களுக்கு நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். And I thank my wife also because she is the main support for me to make me attend all the classes that the pastors and reverends they took, and then we scored good marks in the tests and exams also. And thank you once again for the pastors who are all taught us. And then thank you again Sheila Ka, and especially Mr. Judson. He was the one who did everything for us, and I really thankful to him. And Brother Rosario also, husband of Sister Sheila. He was the big support for us in UAE. And moreover, total family, we have to thank the total family. Thank you so much again, and praise God. Thank you. Thank you. Praise the Lord. இந்த கோர்ஸில் சேர வச்ச கடவுளுக்கு முதலாவது நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இப்படி ஒரு கோர்ஸ் நாங்கள் நிறைய பைபிளை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டப்ப ஷீலா மேம் மூலமா இது நல்லபடியாக தெரிஞ்சது. இந்த கோர்ஸ் இப்படி இருக்குன்னு எனக்கு வந்து வித்யா மிஸ் எனக்கு முன்னாடி அங்கே ஒர்க் பண்ணாங்க. நான் படித்த காலேஜில் நான் அங்கே தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அவங்க சொல்லி அதன் மூலமாக நான் இங்கே வந்தேன் ப்ரேயருக்கு வந்தப்போ ஷீலா மேம் இப்படி ஒரு கோர்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சு அதில் ஜாயின் பண்ணேன். 2 கிளாஸ் நான் அட்டன் பண்ணும்பொழுதே என் பொண்ணு அதை சைட்லேருந்து கேட்டுட்டு நானும் அட்டன் பண்ணலாமா அப்படின்னு ஆசைப்பட்டு இதில் சேர்ந்தாங்க. அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு காலேஜ். எனக்கு வந்து நிறைய விஷயங்களை ப்ரொஃபஸர்ஸ் வந்து சொல்லி கொடுத்தாங்க. தெரியாத எத்தனையோ விஷயங்களை பைபிளில் நல்ல ஆழமாக எங்களுக்கு நிறைய பாயிண்ட்டுகள்லாம் சொல்லி கொடுத்தாங்க. இதை கேட்கும் போதும் இதை இன்னும் நான் நிறைய தெரிஞ்சுக்கணும், இன்னும் வேறு கோர்ஸுக்கு போகணும்னு எங்கள் 2 பேருக்குமே ஆசை இருக்குது. இதை எல்லாம் வல்ல இறைவனுக்கு நான் நன்றி சொல்கிறேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த கிளாஸில் நான் வந்துட்டு தினமும் அட்டென்ட் பண்ணது. இது ஒவ்வொரு கிளாஸ்லேயும் நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். இன்னும் நிறைய கோர்ஸ் இந்த மாதிரி படிக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. இந்த கிளாஸ் உண்மையாலுமே எனக்கு நிறைய விஷயத்தில் ஹெல்ப் பண்ணியிருக்கு. இன்னும் நான் நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணணும் பைபிள்லங்கிறத இந்த ஒவ்வொரு கிளாஸும் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கு. நான் இன்னும் நல்லா வரணும், பைபிளில் நிறைய என்னோடய டைமை நான் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ரொம்ப தேங்க்யூ. அதே மாதிரி எனக்கு இங்கே வந்தப்போ எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ ஆகிடுச்சு. ஸோ இங்கே இருந்த அந்த குரூப்பில் இருந்த அத்தனை பேரும் எனக்காக ப்ரே பண்ணாங்க. உண்மையாகவே எல்லாம் வல்ல கடவுள் ஏசப்பனால நான் இன்றைக்கி உயிரோடு உண்மையாகவே இங்கே நின்று இன்றைக்கி இந்த சர்டிஃபிகேட்டை வாங்குறேன்னா அது எல்லாம் வல்ல இறைவன் ஏசப்பனால மட்டும்தான். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ. பிரைஸ் தி லார்ட். முதலாவது தேவனுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நாங்கள் கன்னடக்காரங்க, தமிழ் எனக்கு அவ்வளோமா தெரியாது, கொஞ்சம் தெரியும். தமிழ் தப்பாக இருந்தால் என்னை மன்னிச்சுக்குங்க. தேவன் மைசூர், எங்கள் நேட்டிவ் பிளேஸ் மைசூர் தான். சிஸ்டர் ஷீலா ரொசாரியோ எங்கள் தங்கச்சிக்கிட்ட பேசி என் தங்கச்சி மூலமாக தான் நான் இந்த பைபிள் கிளாஸுக்கு ஜாயின் ஆனேன். தேவன் எங்களை அழைத்து இந்த கிளாஸுக்கு சேர்த்து எங்களை இவ்வளோ அழகான போதகர் எங்களுக்கு கிடச்சி அவர் மூலமாக தேவனை பற்றி நாங்கள் நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். எனக்கு தமிழ் தெரியாது. அவர் சொல்லும்போதும்
கன்னடத்தில் எழுதிக்குவேன். அதை நெக்ஸ்ட் டே என் தங்கச்சிக்கிட்ட கேட்டு எனக்கு தெரியாத வசனங்கள் எல்லாம் கன்னடா பைபிள் வச்சுட்டு எழுதிட்டு அவர் கொடுத்த எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாம் ஒவ்வொரு பாடமாக இந்த மாதிரி நோட்ஸ் பண்ணி வச்சிருக்கிறேன். 35 பாடமும் இந்த மாதிரி நோட்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு கொடுத்தா ஒரு எக்ஸாம் பேப்பர் கூட கொஸ்டின் பேப்பர் கூட எழுதிட்டு நான் வச்சிருக்கிறேன். ஏன்னா எங்கள் ஊரில் தேவன் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நிறைய பேர் இருக்கிறாங்க. அவருக்கு தமிழ் தெரியாது. அவங்களுக்கு இந்த நோட்ஸ் நான் பண்ணி கொடுத்தா அவருக்கு ஒரு புக் மாதிரி பண்ணி கொடுக்கணும். அவர் எல்லாரையும் இதை படிக்கணும், தேவனை பற்றி தெரிஞ்சுக்கணும், எல்லாரும் வரணும்னு எனக்கு ஒரு வாஞ்சியாக இருக்குது. ஏன்னா எங்கள் வீட்டில் எங்கள் ரிலேஷனில் நிறைய பேர் கிறிஸ்துவாக இருக்கிறாங்க. பாரம்பரியமாக கிறிஸ்துவாக இருந்தால் கூட அவர் சர்ச்சுக்கு போகிறாங்க. ஆனால் தேவனை பற்றி இப்படி டீப்பாக தெரிஞ்சுக்க அவருக்கு வாய்ப்பு இல்லை. அந்த எல்லாருக்கும் வாய்ப்பு வரணும்னா ஒரே ஒரு காரணத்துக்கு தான் நான் எல்லாத்தையும் எழுதிட்டு தேவன் கொடுத்த அந்த ஞானத்தில் அவரோட கிருபையில் இதை எழுதி எல்லாருக்கும் கன்னடா மக்களுக்கு கொடுக்கணும். அவரெல்லாம் இதை படிக்கணும், அவரு கூட தேவனை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசையாக இந்த ஒரு காரியத்தை பண்ணேன். இதுக்கு தேவன் எனக்கு உதவி செஞ்சாங்க. இதுக்காக நிறையா எனக்கு புக்ஸ் கொடுத்தாங்க. டிரான்ஸ்லேஷன் புக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு தங்கச்சியோட உதவியோடு இது செஞ்சேன். இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்த ஷீலா ரோசாரி அவருக்கு தேவன் நாமத்தில் பெரிய நன்றி சொல்கிறேன். அவருக்கு இன்னும் என்ன மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட் வரணும், தேவனை தெரிஞ்சுக்கணும், அவர் அன்பை தெரிஞ்சுக்கணும், அவர் மனுஷனுக்குள்ள வச்சிருக்கிற அந்த நோக்கத்தை பற்றி ஒரு மனுஷனும் புரிஞ்சுக்கணும். ஆனால் தான் எனக்கு வாஞ்சேன். வீடு வீடாக போய் இதெல்லாம் தேவன் மக்கள்கிட்ட நாங்கள் சொல்லணும்னு ஒரு வாஞ்சியாக இருக்குது. அவரோட கிருபையில் இந்த காரியத்தை செஞ்சு முடிக்க எனக்காக எல்லாம் ஊழியக்காரரும் ஜபம் செய்யறதுக்காக ஸ்தோத்திரம். இதை படிக்கிறது நான் எங்கள் பாஸ்டர் கூட வச்சிருக்கிறேன். இப்படி படிக்கிற பாஸ்டர்னு அவரு கூட எனக்கு என்கரேஜ் பண்ணாங்க. ஏன்னா என்னோட பாஸ்டர் ரொம்ப அன்பான பாஸ்டர். அவர் எல்லா தேவனோட காரியத்துக்கு அவர் ஹெல்ப் பண்ணுறாங்க. அதனால் இந்த ஒரு வாய்ப்பை நான் ரொம்ப சந்தோஷமாக அனுபவித்தேன். ஒரு கிளாஸு கூட நான் சந்தோஷமாக அனுபவித்து எழுதி வச்சிருக்கிறேன். இந்த சந்தோஷத்தை நாங்கள் சொல்ல எனக்கு வார்த்தையே இல்லை. இந்த மாதிரி எங்களா மாதிரி வீட்டில் இருக்கிற பொம்பளைக்கு ஷீலா சிஸ்டர் மூலமாக வாய்ப்பு கிடைச்சி அவரெல்லாம் இப்படி வர்றதுக்கு ஷீலா சிஸ்டர்னு தேவர் வச்சிருக்கிறாங்க. அவங்களை இன்னும் தேவனை ஆசீர்வதித்து என்ன மாதிரி நிறைய பெண்கள் இதை கற்றுக்கிட்டு அவங்கள பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி எல்லா தாய்மாரும் ஆகணும்னு நான் ஆசைப்படுறேன். இதுக்காக தேவனுக்கு கோடி கோடி நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்.